ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். என்னோட சேனல் நேம் அஞ்சனாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ரெசிபினா நைட் டின்னர் ரெசிபி அரிசி உப்புமா. இது பார்த்திங்கன்னா நான் அரைக்கிறதுக்கு இப்போ எடுத்துருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஜீரகம், பெப்பர். நான் பெப்பர் பொடியாகவே போட்டிருக்கேன், அதனால் இப்போ இதை அரைக்க போகிறேன். அப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், கடுகு, ரவை. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி ரவை எங்களுக்கு இங்கேயே கடையில் கிடைக்கிது, நான் அதையே வாங்கிட்டேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டிலேயே காய வச்சுட்டு அதை அரைச்சிப்பாங்க. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நான் 1.25 கப் எடுத்திருக்கேன். 1.25 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பைத்தம்பருப்பு. அதுக்கு இது ரெண்டுத்துக்கும் இது டபுளாக எடுத்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பைத்தம்பருப்பு. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சொன்ன ஐட்டம்ஸை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டு எல்லா போட வேண்டிய சாமான் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணணும். அதான் நான் சொன்ன மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, ஹிங்கு, அரைச்ச பொடி. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போடுவாங்க. எனக்கு வந்து வேர்க்கடலை பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து பட்டாணி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ வேணுமோ நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு போடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பை சேருங்க. உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அது பிரகாரம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதையும் கட்டி தட்டாமல் இருக்கணும். அப்புறம் இதில் நான் வந்து 1.25 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் நான் 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ரவையை போட்டுருங்க. ரவையை போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ரவையை போட்டு நல்லா அந்த பொடி கிடி எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, இதோடு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. 3 டம்ளர். ஆல்ரெடியே 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன எண்ணெயில், அதோடு சேர்த்து ஊற்றுங்க. இப்போ இதை குக்கரை மூடிட்டு 3 சவுண்டு இல்லை 4 சவுண்டு இது பண்ணி